மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் நான் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்க போறேன். குழந்தைகளோட கல்வி இடைநிற்றலை தவிர்க்கிறதுக்காக மாதம் தோறும் தாய்மார்களுக்கும் பாதுகாவலருக்கும் 15,000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி விஜய் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது மற்ற கட்சியினரோட தேர்தல் வாக்குறுதியை மீறி அதிக அளவுல இருக்குதா, இல்லைன்னா எப்பவும் போல மற்றவங்களோட வாக்குறுதிகளை பட்டி டிங்கரிங் பார்த்து இந்த தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்காரா அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. இப்போ விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இதுக்காக அரசியல் கட்சியினர் மும்முரமா அவங்களோட தேர்தல் வேலைகள்ல ஈடுபட்டு வராங்க. இப்போ ஆளும் திமுக அரசு அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க, செயல்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ புதிய புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ திமுகவோட பழைய சாதனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம். இது ஒரு விமர்சனத்தை சந்திச்சாலுமே பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்ற திட்டங்கள் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றது எல்லாருக்குமே கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த 1000 ரூபாய் திட்டமா இருக்கட்டும், இப்போ ரீசெண்டா ஒரு 3 மாசத்துக்கான மகளிர் தொகையை முன்னாடியே போட்டு கோடைகால சிறப்பு தொகையா 2000 ரூபாய் கொடுத்திருந்தாரு. அது எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு, அதாவது இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு முதியோர்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் தோறும் கொடுக்கக்கூடிய அந்த பென்ஷன், அதாவது அந்த ஒரு சிறப்பு உதவி தொகையை இப்போ ஸ்டாலின் போட்டிருந்தாரு. அது ஒரு கடந்த வாரங்கள் கொடுத்திருந்தாரு. அதுவுமே பெரிய அளவுல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஒரு சில திட்டங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய திட்டங்களை திமுக செயல்படுத்தி நல்ல பெயர் வாங்கிட்டு இருக்காங்க. விமர்சனங்கள் இருந்தாலும் நல்ல விஷயங்களையுமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக திரும்பவும் நிறைய திட்டங்களை திமுக அரசு அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல அதிமுக விட்ட இடத்தை பிடிக்கிறதுக்காக அவங்களுமே மும்முரமா அரசியல் பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை பிரச்சாரம் போயிட்டு தான் இருக்காரு, அதாவது மக்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. சோ எப்படியாச்சும் நம்ம விட்ட இடத்தை பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி மும்முரமா இருக்காரு. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சியினர் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. திமுக கிட்டத்தட்ட 26 கட்சிகளோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். தமிழக வரலாற்றிலேயே அதிக கூட்டணி அப்படின்ற பெயர் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட சங்கங்கள், குழுக்களுமே இவங்க கூட இணைஞ்சிருக்காங்க. அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கூட பாஜக, பாமக, அமமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சியினர் தான் கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில திமுக சார்பிலையும் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க, அதிமுக சார்பிலையுமே தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. இதுல மிக முக்கியமா பார்க்கப்பட்ட ஒரு நபர் யார் அப்படின்னா விஜய். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் வாக்குறுதியா இடத்தை கொடுக்க போறார் அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா விஜய் புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு, சினிமா விட்டு வந்திருக்காரு. அப்போ மக்களுக்கு என்ன நல்ல விஷயங்களை பண்ண போறார் அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆரம்பத்துல திமுக கொடுத்த இலவசங்களுக்காக விஜய் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. ஆனா இப்போ மாமல்லபுரத்துல மகளிர் தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்துகிட்டு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அதுல மகளிருக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருந்தாரு. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்குமே மகளிருக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதிமுகவுமே மகளிருக்கான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த மகளிர் தின கொண்டாட்டத்துல விஜய் மகளிருக்கு நிறைய திட்டங்கள் செயல்படுத்துவேன், நிறைய திட்டங்களை நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த திட்டங்கள் என்ன, இந்த திட்டங்கள்லாம் புதுமையான திட்டங்களா இல்ல அப்படின்னா ஏற்கனவே உள்ள பழச பட்டிட்டிங்கரிங் பார்த்து புதுசா மெருகேற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா முதல் திட்டம் என்னன்னா, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் மாதம் தோறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. இந்த தேர்தலில் நாங்க வின் பண்ணா அதுக்கப்புறம் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியுமே 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இதுல தமிழக வெற்றி கழக தலைவர் என்ன புதுசா சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு மாதம் தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும், நாங்க தேர்தலில் வின் பண்ணா 2500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஓகே, இது பெண்களுக்கான நல்ல திட்டம் தான், ஒரு திட்டத்தை கைவிடாம கொண்டு வராரு அப்படின்றது வரவேற்கத்தக்கது அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா என்ன சொல்றாரு, வெற்றி பயணம் திட்டம் மூலமா பெண்கள் இலவசமா பேருந்துகள்ல பயணம் செய்யலாம் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இது ஏற்கனவே திமுக நல்லபடியா செயல்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு சில அதிகாரிகள் வந்து இந்த இலவச பயண திட்டத்தை வந்து ஒரு தரக்குறைவா கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசினா கூட அந்த திட்டம் வந்து நல்லபடியா தான் செயல்பட்டுட்டு வருது இன்னைக்கு வரைக்கும். இப்போ அதிமுகவுமே அதே திட்டத்தை கொண்டு வரதா தான் சொல்லியிருக்காங்க. அதே திட்டத்தை தான் இவர் வந்து வெற்றி பயணம் அப்படின்ற திட்டம் வந்து மகளிருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் இலவசமா பேருந்துகள்ல பயணம் செய்யலாம் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. இதுல மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா மகளிருக்குமே ஒரு பெரிய கஷ்டம் என்னவா இருக்கும், வீட்டுல இருக்கக்கூடிய மகளிருக்கு கேஸ் சிலிண்டர், அதாவது மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லாட்டா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ கேஸ் சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த டைம்ல அவங்க கிட்ட பைசா இருந்தா மட்டும்தான் வாங்க முடியும். இல்ல அப்படின்னா ஒரு சில டைம்ல கேஸ் சிலிண்டரோட விலையை வந்து ஏத்திடுவாங்க. இதனாலுமே கஷ்டப்படுவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட விஜய் வந்து ஒவ்வொரு வருஷமும் 6 சிலிண்டரை குடும்பங்களுக்கு வழங்க இருக்கேன். அதாவது சூப்பர் 6 அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் படி வந்துட்டு 6 சிலிண்டர் வழங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது மூலமா நிறைய குடும்பங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த தேர்தலுக்கான மிக முக்கியமான வாக்குறுதிகள்ல இதை ஒன்னா பாத்துக்கலாம். ஏன்னா இந்த திட்டம் யாருமே இது வரைக்கும் அறிவிக்காத திட்டம், ஒரு புதிய திட்டம்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறமா மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா 5 லட்சம் வரைக்குமே வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் விஜய் வந்து சொல்லியிருக்காரு. பெண்களோட வழக்குகளை விசாரிக்கக்கூடிய வகையில அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட முழுக்க இவரோட தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே பெண்களை நோக்கி தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. இதுல மிக முக்கியமானதா எங்கேயுமே ஹிடன் ஸ்பாட் இல்லாத வகையில வந்துட்டு 5000 குழுக்கள் மாநிலம் தோறுமே அமைக்கப்பட்டு எல்லா பகுதிகளிலையுமே சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. இது மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியா கூட சொல்லலாம். ஏன்னா இப்ப நிறைய பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது அந்த அரசாங்கம் என்னதான் பண்ணாலும் மூளைக்கு மூளை வந்துட்டு பிரச்சனைகள், அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான தேவை சிசிடிவி கேமரா. ஆனா இதுல நம்ம பார்க்க வேண்டியது, சிசிடிவி கேமரா ஒரு சில இடத்துல வச்சாலுமே வச்சு ஒரு மாசம் நல்லா இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அந்த அதிகாரிகளோ அங்கு வேலை பார்க்கக்கூடியவங்களோ அதை சரியா பராமரிக்கிறதுனால நிறைய இடங்கள்ல பிஞ்சு தொங்கிட்டு இருக்கிறத நம்ம கண்ணால பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்க போகுது அப்படிங்கிறதும் கேள்வியா தான் இருக்குது. அடுத்ததா அண்ணன் சீர், அப்புறம் வந்து தாய்மாமன் சீர் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு என்னன்னா, திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு ஒரு சவரன் தங்கம், அதுக்கப்புறமா நல்ல பட்டு சேலை ஒண்ணு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி, அண்ணன் சீரா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி விஜய் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. சோ தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து ஏற்கனவே இருந்த விஷயம் தான். அப்புறமா இப்பவுமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களோட திருமணம் நடத்தி வச்சுட்டு தான் இருக்காங்க. அதை பட்டி டிங்கரிங் பார்த்து புதுசா ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காரு. இது மட்டுமே இல்லாம பிறந்த குழந்தைகளுக்கு வந்து தங்க மோதிரம், ஊட்டச்சத்து பெட்டகம், அவங்களுக்கான ட்ரெஸ், இது எல்லாமே வந்து கொடுக்குறேன், தாய்மாமன் சீர் அந்த தாய்மாமன் திட்டத்தின் கீழ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்குமே இந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்காக அரசு மருத்துவமனைகள்ல இந்த உபகரணங்கள் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு தேவையான பொருட்கள், சோப்பு, பவுடர், மற்றபடி எல்லா விஷயங்களுமே அரசு மருத்துவமனைகள்ல இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இவர் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு கிராம் தங்கத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காரு, அதாவது தங்க மோதிரத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சாலுமே, விஜய் வந்து அறிவிச்சிருந்தாலுமே வந்து புதுசா இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஒரு சில திட்டங்கள் வேணா புதுசா இருக்காது. அந்த சிலிண்டரா இருக்கட்டும், சிசிடிவி கேமரா பொருத்துறதா இருக்கட்டும், அதாவது பெண்களோட பாதுகாப்புக்காக நான் வந்து நீதிமன்றம் அமைப்பேன், அப்புறம் வேலு நாச்சியார் படை அமைச்சு எல்லாத்தையுமே பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு புதுமையான திட்டங்கள் இருந்துச்சு. ஆனா விடியல் பேருந்த வந்துட்டு வெற்றி பயணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு 2500 ரூபாயா அறிவிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அந்த மற்ற திமுக, அதிமுக மற்ற கட்சியினர் அறிவிச்ச தேர்தல் வாக்குறுதிகள் தான் அப்படி கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொஞ்சம் அதிக அமௌண்ட்டோட கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ திட்டங்கள் எல்லாமே நல்லபடியாக தான் கொடுத்துருக்காரு. பட் இவர் தேர்தலில் வந்து அதை செயல்படுத்துவாரா அப்படின்றது இன்னொரு கேள்வியா இருக்குது. இன்னொரு பக்கம் மிக முக்கியமா பார்க்க வேண்டியது, ஆரம்பத்துல ஸ்டாலின், அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்துட்டு இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், மக்களுக்கு திட்டங்கள் செயல்படுத்துறதா இருக்கட்டும், அப்போ வந்துட்டு 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் தலையில கடனை தள்ளுறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை விஜய் முன் வச்சிருந்தாரு. ஆனா இவரே இப்போ வந்துட்டு மாதம் தோறும் 2500 ரூபாய்
60 வயது வரை உள்ள மகளிருக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காரு. அப்போ இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த 2500 ரூபாய் கொடுத்தாருன்னா அப்ப எவ்வளவு கடன் வாங்க வேண்டி இருக்கும்? அப்போ இது கடனா தெரியலையா? அதாவது மத்த கட்சியினர் பண்ணா தப்பு, நம்ம பண்ண தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி இருக்காரா அப்படின்னு தெரியல. சோ எதுவா இருந்தாலும் விஜய் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை முதல் முறையா சந்திச்சு ஒரு வேளை வின் பண்ணி வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போறாரா, சொன்ன திட்டங்கள் எல்லாம் உடனே நிறைவேற்ற போறாரா, இல்லட்டா 4 வருஷம் விட்டுட்டு 5வது வருஷத்துல நிறைவேற்றுவாரா அப்படின்றத நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.